சைனாவில் மீண்டும் கொரோனா தொற்று, கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதாக நிறைய வீடியோக்கள் வருது. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கிற வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி புதிய வகை கொரோனா பரவிட்டு இருக்கா, புதிய வைரஸ் வந்துட்டு இருக்கா என்பது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக பொது மருத்துவர் மதுமிதா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். மேடம் வணக்கம். மேடம், இந்த சைனாவில் புதிதாக வைரஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, அது உண்மையா? அது எது மாதிரி வைரஸ் பரவிட்டு இருக்கு மேடம்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வைரஸ் கொரோனா வைரஸ். அதனால எல்லா சைனாலேருந்து வர வைரஸ் எல்லாமே நம்ம கொரோனான்ட்டு பேர் வச்சிடறோம். பட் அது கொரோனா வைரஸ் கிடையாது. இது ஒரு புது ரெஸ்பிரேட்டரி வைரஸ், ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸ். பட் இது புதுசுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வைரஸ் இஸ் ஒன் ஆஃப் செகண்ட் மோஸ்ட் காமனஸ்ட் virus which causes in the respiratory infections in kids. So westலாம் இது காமன் தான். So in the western world they have seen these virus 2016லேருந்து கூட இந்த வைரஸ் ஒரு சீசனல் வைரஸா வரக்கூடிய வைரஸ் தான். டெஃபினட்டா இப்போ சைனால இந்த வைரஸ் கேசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே தவிர ஓவரால் உலகத்துல பரவற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் ரிப்போர்ட்ஸ் இல்லை. So it's a new virus in China right now. இப்போ அந்த வைரஸ் பரவிட்டு இருக்கு. அந்த வைரஸ் பத்தியான ஸ்டடீஸ்லாம் இருக்கா? நம்ம பயப்படுறோம். ஏன்னா இப்போ உலகத்துல அங்க சைனால வந்துருச்சுன்னா இப்போ எளிதா மற்ற இடங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ இதை பத்தி ஸ்டடீஸ் இருக்கா? நம்ம பயப்படணுமா எப்படி மேடம்? அதான் சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் a ரெஸ்பிரேட்டரி வைரஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி வைரஸ் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃப்ளூ இஸ் a ரெஸ்பிரேட்டரி வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸான்னு நம்ம சொல்றோம், ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்றோம், அது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரெண்டாவது ரெஸ்பிரேட்டரி சின்சைஷியல் வைரஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ தட் வைரஸ் இன்ஃபேக்ட் இந்த ஆர்எஸ்வி வைரஸ் தான் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் டாப் வைரஸ் டு காஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் கிட்ஸ். ஸோ அந்த மாதிரி செகண்ட் காமனஸ்ட் வைரஸ் earlier used to be in the human metapneumovirus, HMPV சொல்ற virus. So it has been there and இதுக்கு antiviral treatment அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பட் லைக் அந்த RSV வைரஸ் இதுவும் ஒரு சிம்பிளான வைரஸ். ஹெல்தி பீப்புள்ல மேஜரா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது. பட் சம்படி ஹூ இஸ் வெரி யங், அவங்க இம்யூனிட்டி நல்லா இருக்காது, ஸோ அவங்கள சிவியர் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். இல்லை எல்டர்லி பீப்புள், வயசானவங்களுக்கு டெஃபினட்டா இது ரெண்டு ஒரு ஸ்பெக்ட்ரம், யங் சில்ட்ரன் அண்ட் ஓல்டு பீப்புள். அது என்ன வைரஸா இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பட் ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி சப்போர்ட்டிவ். ஆன்டிவைரல் தெரப்பி அப்படின்னு ஒன்றும் கிடையாது. மேடம், இப்போ ரெஸ்பிரேட்டரின்னு சொல்றீங்க, அப்பனா அந்த மூச்சுக்குழாய் ப்ராப்ளங்கள் வரும், அப்புறம் சளி தொந்தரவு வரும், இருமல், இது மாதிரி பிரச்சனைகள் வருமா? அது எந்த விதத்துக்கு ஆபத்தா போகும் மேடம்? ஸோ ரெஸ்பிரேட்டரி வைரஸ்னா ஆல் பேசேஜ். ஸோ மூக்லேருந்து நுரையீரல் வரைக்கும். ஸோ இட் கேன் பிரசன்ட் அஸ் ஜஸ்ட் கோல்ட், ஒரு ஃபீவர், காஃப், சோர் த்ரோட் இருக்கலாம். சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா காது வலி இருக்கும். ஸோ இந்த காது வலியோட வரலாம். அண்ட் ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சிவியர் நிமோனியா. ஸோ இந்த சிவியர் நிமோனியா இருக்குச்சே ரொம்ப காஃப், சளி, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறது, அந்த மாதிரி ஆகலாம். மேடம், இது சொல்லப்படுறது என்னன்னா நிறைய கட்டுரைகள் வருது இதை பத்தி. ஏன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படும், நுரையீரல் பாதிப்பு ஏற்படும், நிமோனியா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இதோட ரேட் எப்படி இருக்கு மேடம்? இந்த நோயின் தாக்கம் வந்தா எந்த அளவுக்கு இதனுடைய பாதிப்புகள் ரேட் இருக்கும், அப்படி ரேஷியோ எந்த அளவுக்கு? ஸோ இப்போதைக்கு நிறைய தெரியாது அதை பத்தி. எனி ரெஸ்பிரேட்டரி வைரஸ் ஜென்ரலி நம்ம க்ரௌடட் ஏரியால இருந்தோம்னா பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் பரவிட்டு வருது. அண்ட் வின்டர் சீசன் இஸ் அ டைம் வென் யூ ஹாவ் தீஸ் இன்க்ரீஸ் இன் இன்ஃபெக்ஷன்ஸ். பிகாஸ் அது ஒரு க்ரௌடடா ஒரே ரூம்ல இருப்பீங்க, வெளியில போக மாட்டீங்க. ஸோ ஆல் தட் விண்டோலாம் நம்ம சாத்தி வச்சிருப்போம். ஸோ தட் இஸ் வை it spreads more fast in winter season. So always நீங்க பாத்தீங்கன்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஒரு பீக் விண்டர்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் இருக்க தவிர we don't know much about it. எத்தனை பேரை பாதிக்கும், இந்த கொரோனா மாதிரி நிறைய பேரை பாதிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. And when there is travel, there is always a chance that travelers can bring infections. எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த நோயின் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சாதாரண ஃப்ளூ ஹாங்காங்லேருந்து இந்தியா வரலாம், சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வரலாம். பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் டிராவல் எவ்ரிவேர். ஸோ தெர் இஸ் அ சான்ஸ்.
மேடம் அப்போ இந்த நோய் நம்ம வந்து இப்போ கோவிட் இருக்கு, இப்போ அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய சளி தொந்தரவுகள் மாதிரியே இதையும் நம்ம எடுத்துக்கலாமா? Correct. Yes. It is like that. One of the viral infections. அப்போ நம்ம பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை. டெஃபினட்டா படக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்கு, நம்ம ப்ரிப்பேர்டாகவும் இருக்கணும். லைக் இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், we've gone through a lot of viral infections. ஸோ என்ன வந்து சிம்பிளா வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கணும், crowded ஏரியா போகாதீங்க, கை சுத்தமா வச்சுக்கோங்க, கீப் ரப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சானிடைசர். ஏதாவது எடுத்து தொட்டிங்கன்னா மேக் ஷூர் நீங்க கையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் வந்து ஃபேஸை டச் பண்றீங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு ஒரு அவேரா இருக்கிறது இஸ் அ குட் திங். பட் ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்மால் ரைஸ் இன் கேசஸ் பார்த்துட்டு அதை பத்தி ஒரு பேனிக் ஆகி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. யூ ஷுட் பி அவேர் அண்ட் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் இட். அவ்வளோ மேடம் இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல காய்ச்சல் வந்திருக்கு, லைட்டாக சளி இருக்குது, தொந்தரவு இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா நானே மெடிக்கேஷன் எடுத்துக்கணுமா, இல்லை நான் என்ன பண்ணலாம் மேடம்? பெஸ்ட் திங் வந்து கோ அண்ட் see the டாக்டர். ஒரு நாள் வந்து ஃபீவர் இருக்கு, அப்படி பேராசிட்டமால் நான் போட்டுட்டேன், பட் செட்டில் ஆகலை அப்படின்னா ஐ ஆல்வேஸ் சே செகண்ட் டே போய் பார்த்துருங்க. பிகாஸ் டு கீப் இன் டச் வித் யுவர் டாக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நான் வேலைக்கு போறேனோ இல்லை குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்ததோ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, நீங்க வேலைக்கு போகாதீங்க, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்க. அது உங்க உடம்புக்கும் நல்லது. அண்ட் as a social responsibility you will not spread it to others also. மேடம் இந்த மாதிரி நேரங்களில் இந்த குழந்தைகளும் சரி முதியவர்களும் சரி அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன, அவங்களுக்கான உணவு முறைகள் என்ன மேடம்? இது நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், இட்ஸ் நாட் மேஜிக் பில். இது வருது அதனால வந்து நான் ஏதோ வந்து ஹெர்ப்ஸ் எடுத்துட்டேன், இல்லை வந்து லெமன் ஜூஸ் அன்னைக்கு ஒரு வாரம் குடித்தேன், அதுக்கு வந்து ஐ வில் கெட் பவர் பூஸ்டர்ன்னு கிடையாது. இட் இஸ் அவர் லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம வந்து we should always follow a balanced diet. Balanced diet என்னன்னா, your diet should have the required amount of carbohydrates, protein, fat, micronutrients. இது நம்ம தொடர்ந்து எடுக்கணும். அப்பதான் நம்மளோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சடனா வந்து ஒரு வாரத்துக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்தேன் ஐ வில் பி ஃபைன்னா இட் டசன்ட் ஒர்க். ஸோ வி ஷுட் ஹாவ் அ ஹெல்தி ஹேபிட். எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் இம்யூனிட்டி. அண்ட் தேர்ட் திங் ஐ ஆல்வேஸ் சே, இப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு வந்து இம்யூனிட்டியை கம்மி பண்ணக்கூடிய திங். ஸோ அதனால டோன்ட் டேக் டூ மச் ஸ்ட்ரெஸ். மேடம் இப்போ இதே சீசனில் நிறைய தொற்று காய்ச்சல்கள் வருது. நீங்கள் ஸ்க்ரப் டைப்பஸ் பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க, அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அப்போது அதை பற்றி நம்ம எது அச்சப்படணுமா? ஸ்க்ரப் டைப்பஸ் இப்போ புதுசாக தமிழகத்தில் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அந்த தொற்று கடிக்கிறதுனால, உண்ணி கடிக்கிறதுனால அந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால் ஏற்படுது மேடம்? அது பயம் அச்சம் படுற அளவுக்கு இருக்கா? ஸோ ஸ்க்ரப் டைஃபஸ்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. அது வந்து இட் இஸ் காஸ்ட் பை அ பாக்டீரியா. ஸோ அது வந்து திஸ் பாக்டீரியா பிலாங்ஸ் டு அ குரூப் கால் ரிக்கெட்ஷியல் பாக்டீரியா. அது எப்படி ஆகிறதுனா, இட் இஸ் பைட் ஆஃப் அ லாவா, ஒரு மைட்டோட லாவா, அந்த சிகர்ன்னு சொல்லுவாங்க, அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். இது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. இது அந்த மைட் உங்களுக்கு அடிச்சதுன்னா அப்போ உங்களுக்கு வரலாம். ஸோ இட் இஸ் நாட் அ ஃப்ரம் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. ஓகே, இது ஜூனோட்டிக் டிசீசஸ் சொல்லுவாங்க, அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது, ஆர் த்ரூ சம்திங் எல்ஸ். ஓகே, த்ரூ பைட் ஆஃப் சம்திங். இந்த இது வந்து யூஸ்வலி சீன் இன் ஹில்லி ஏரியா. ஸ்க்ரப் டைஃபஸை வந்து புஷ் ஃபீவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நிறைய கார்டன் இருக்கிற ஏரியாஸ் ஆர் ஹில்லி ஏரியாஸ் நிறைய பேர் ட்ரெக் போயிட்டு வருவாங்க. யூஸ்வலாக வந்து இது ஃபார்ம்ஸ், ஃபீல்டு, ஃபார்மர்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம தெர் இஸ் சோ மச் ஆஃப் urbanization of rural areas also. Marshy lands still are there, but we don't cut all our marshy lands, but we build houses around marshy lands. So அதனால இந்த கிருமி வந்து that might still stays there. So அந்த ஏரியால நம்ம போச்சு, when you get this bite you get the scrub typhus. So this is how you get scrub typhus. மேடம் அந்த ஸ்க்ரப் டைப்பஸ்ன்றது நம்ம தமிழகத்தில் நிறைய இடம் மருத்துவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ பொதுவெளியிலேயோ இப்போ செய்திகள் மத்தியில் பேசப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எச்சரிக்கை அறிக்கை கொடுத்ததுனால நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ இது வந்திருக்கு அப்படின்னா முதல்ல அறிகுறிகள்லாம் என்ன மாதிரி இருக்கும் மேடம்? நம்ம எப்படி இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறது?
இட்ஸ் a வெரி குட் திங் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணது, பிகாஸ் இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ பட் இப்போ வந்து இந்த ஐசர் நம்ம நிறைய ட்ரெக்கிங் போறோம், நிறைய டிராவல் பண்றோம். தெர் ஆர் சர்டன் ஏரியாஸ். ஸோ இன் அண்ட் அரவுண்ட் நீங்க இப்போ பாத்தீங்கன்னா யூஸ்வலா பீப்புள் ஃப்ரம் வெல்லூர், திருப்பூர் ஆர் ஹில்லி ஏரியாஸ், அந்த ஏரியாலேன்னு வரக்கூடியவங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வருது. அண்ட் ஃப்ரம் சென்னை வி ஆர் டிராவலிங். ஸோ வென் வி கம் பேக் டு சென்னை, வி கம் பேக் வித் திஸ் ஃபீவர். இட்ஸ் நாட் தட் it is predominant in Chennai. It's just that we have traveled. So in the travel history வந்து definitely இருக்கும். So in somebody who has traveled, அவங்க வந்த உடனே வந்து அவங்களுக்கு ஃபீவர் வராது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பைட் இருந்ததுன்னா ஒரு 7-10 நாள், சம்டைம்ஸ் ஈவன் அப் டு 21 days ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் வந்து ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு ஜுரம் வரும். ஸோ அந்த ஜுரம் வரைச்சு ஏன் ஜுரம் வந்ததுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த டைம் வந்து you have to go back to நீங்க எங்க டிராவல் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூ நீட் டு நோ த ஹிஸ்ட்ரி. பட் ஸோ ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் இஸ் யூ மே டெவலப் அ ஃபீவர், யூ மே டெவலப் ரேஷ். மற்ற இந்த ஃப்ளூ வைரஸ் மாதிரி தான் அதுவும் பிஹேவ் பண்ணும். ஒரு உடம்பு வலி, ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஃபட்டீக், அந்த மாதிரி வந்து இட் ஜென்ரலி ப்ரெசன்ஸ். பட் இது வந்து கரெக்ட் டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஒரு ஸ்பெசிபிக் சைன் உண்டு. இந்த பூச்சி எங்க கடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பா ஒரு மார்க் ஆகும். ஸோ அது ஒரு பருத்தட்டினா மாதிரி, இட் இஸ் கால்ட் அஸ் அன் எஸ்டார். ஸோ அந்த இது வந்து இஃப் யூ நோட்டிஸ் எனிவேர் இன் யோர் பாடி, யூஸ்வலா வந்து வேர் யூ சி இஸ் இன் மாய்ஸ்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடை இடுக்குல இல்ல வந்து மாரடியில, முதுகுல, அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த எஸ்டார் இருக்கும். ஸோ அந்த எஸ்டார் இருக்கு அப்படின்னா இட் கிவ்ஸ் அ ஹை சஸ்பிஷன் ஆஃப் ஸ்க்ரப் டைஃபஸ். ஸோ அந்த டைம்லே மைல்ட் டு மாடரேட் டிசீஸ் அண்ட் யோர் டாக்டர் ஃபைண்ட்ஸ் இட் அவுட். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட்டும் பாசிட்டிவா இருந்ததுன்னா சிம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ்லேயே வந்து 100% குணப்படுத்திடலாம். பட் அதை மிஸ் பண்ணோம், அது வந்து யூனோ ட்ரீட்மெண்ட் பண்ணாம இந்த செல்ஃப் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஃப்ளூ தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த சமயத்துல வந்து இட் கேன் ப்ரோக்ரெஸ், இட் கேன் இன்வால்வ் லங் இன்வால்வ் பண்ணலாம், லிவரை இன்வால்வ் பண்ணலாம், சம்டைம்ஸ் வந்து பிரெயினையும் இன்வால்வ் பண்ணலாம். பிரெயின் இன்வால்வ் பண்ணி ஒரு இந்த ஃபிட்ஸ் வரா மாதிரி இல்லை கோமால போற மாதிரி, நுரையீரல் இன்வால்வ் பண்ணா வந்து காஃப், ப்ரீத் பண்ண முடியாது, ஆக்சிஜன் லெவல் ட்ராப் ஆகலாம். லிவரை பாதிச்சுன்னா யூல் ஹேவ் நாசியா, வாமிட்டிங், ஜாண்டிஸ் மாதிரி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஸ்க்ரப் டைஃபஸ். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு யூ டோன்ட் ஹேவ் மருந்து, ஆன்டிவைரல்ஸ். But this is a bacterial infection. So you require an antibiotic. Definitely you require an antibiotic. And if it is treated at the right time, definitely you can cure. But if you don't treat at the right time, this can be fatal, which is உயிருக்கு பாதிப்பு வரலாம். அப்போ எந்த வகையான தொற்றா இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்கான சிகிச்சையை தொடங்கிட்டா அதற்கான ஆபத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் மதுமிதா அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செய்தியாளர் ரகுவரன்.